பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் நம் ஆண்டவரை கண்முன் நிறுத்துவோம். அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். சங்கீதக்காரன் எழுதுகிறான், சங்கீதம் 28:7 வாசிக்கிற பொழுது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, நான் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்கிறான். ஆகவே கர்த்தர் நம் ஒருவருக்கும் நன்மை செய்கிறவராகவே இருந்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வியாபியே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே ஸ்தோத்திரம். இல்லாததையும் இருப்பதை போல அழைக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கல பட்டணமாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் பரிகாரியா இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அவர்களுடைய வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பெரியவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எந்த ஒரு மோசங்களும் ஆண்டவரே எங்களை தொடாதபடி வேலியடைத்து பாதுகாத்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒரு சிலராயிருந்தாலும் ஆண்டவரே ஒரு மனப்பாட்டின் ஆவியை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடுமை தொழுது கொள்ளவும் உணர்வுள்ள உம்முடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற எல்லா தடைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் எடுத்து எறிவீராக. ஆண்டவரே, நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன். அப்படியாய் ஆண்டவரே, முன்குறிக்கப்பட்டவர்களை
ஆண்டவரை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கூடாரத்துக்குள்ளே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையினால் ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஏதோ வாரந்தோறும் வருகிறோம் போகிறோம் என்று இல்ல ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் எதையாவது உம்மிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமே. எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ கர்த்தாவை பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இங்கு வந்தது நல்லது என்று சொல்லும்படியான கிருபையை ஒருவருக்கும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். 8 மாதமும் ஹல்லேலூயா தகப்பனை போல சுமந்து வந்த தேவன். ஹல்லேலூயா, அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறங்க? 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நம்மை வழி நடத்தி வருகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஜீசஸ். முதல் பாடலாக அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாயின்னு சொல்லி நாம் இருக்கிற முழு பலத்தோடு கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா பாடுவோம். இன்னும் அதிக
எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு சவுண்டு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றியை சொல்லுங்க. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாடுங்க விடுதலையோடு ஆராதனை. வாயை திறந்து பாடுங்க. சும்மா உட்காந்துடக்கூடாது. நல்ல கரங்களை தட்டி பாடணும். பாடுங்க, திரும்ப பாடுங்க. எல்ரோயி, எல்ரோயி, சவுண்டு. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. பாடுங்க நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா வெற்றி தந்தீரே நன்றி ஐயா வெற்றி தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு பாடுங்க முழு பலத்தோடு ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஹல்லேலூயா 8 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்தித்து சுகத்தை தந்து நம்மோடு கூட இருந்து ஹல்லேலூயா வழி நடத்தின ஒரு நல்ல தேவன். இந்த வருடத்தினுடைய 3/4 காலத்தை கர்த்தர் கடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. எவ்வளவோ சூழ்நிலையை கடந்து வந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபினேசரே, எல்ரோயி, அவர் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவரே காரணர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய கிருபையே நம்மை தாங்கி நடத்தி வந்த தேவ கிருபை. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா சொல்லி லாஸ்ட் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள்
பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம. பாடுங்க, உங்க கிருபை இல்லாம. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபை, உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, நான் நம்பும் கோட்டையும் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாம வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தாங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுதும் போதும் ராத்திரி படுக்கும் வரையிலும் அவருடைய கிருபையே நம்மை நடத்தி வருகிறது. ஹல்லேலூயா. 8 மாதம் ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல சொன்னால் ஒரு சாட்சியை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எல்லாமே அவருடைய கிருபை. அந்த கிருபையை நினைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று இன்னொரு பாடலை பாடுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பான்னு சொல்லி நாம் எல்லாரும் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. சொல்லுங்க, அக்கினி அக்கினியில் நடந்து வந்தோ நாங்கள், தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, கோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தி. சொல்லுங்க, செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தி, கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டி, புது இது தந்து விட்டு. சொல்லுங்க, பலவித உடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக புது இதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையால் பாடுங்க. இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமையை காண்போம். சொல்லுங்க, வருடங்களை உமது கிருபையால் கடந்து வந்தோ. இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிதன காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை தேடுவோம். பாடுங்க, எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினி வந்தோ, பாடுங்க, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே
நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்தில் வாசிக்க வேண்டிய வேதத்தை வாசிப்போம். காப்பாற்றுகிறான். துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். எச்சையை மூடுகிறவனோ விவேகி. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். பொய்வுதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. அல்லேலூயா. இந்த நீதிமொழிகளுடைய யார் எழுதினது? சாலமோன் ராஜா தான் எழுதினார் நீதிமொழிகளில். அப்போ அவருடைய அனுபவத்திலே பெற்றுக்கொண்டதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகிய நம்ம பார்க்கிறோம், புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுகிறவனோ கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். அப்படின்னா இதில் நம்ம பார்க்கிறோம், நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் வரக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே சாலமோன் தன்னுடைய இந்த பகுதியிலே அவர் எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம பார்க்கிறோம், நீதிமான் என்ன செய்கிறான்? நீதிமான் புத்திமதிகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கன் அப்படி அல்ல. அவன் நீதிமானுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவனாகவும் துஷ்டத்தனமான வார்த்தைகளை பேசுகிறவனாகவும் இருக்கிறான். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் என்று பார்க்கிறோம். துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? துன்மார்க்கனுடைய வார்த்தைகளை, தூஷண வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவான். ஆனால் நீதிமான் அப்படி அல்ல. அவன் அறிவை பெறுகிற அந்த காரியத்தை மாத்திரம் பேசுவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ குணசாலியான ஸ்திரீ, நல்ல குணம் உள்ளவர்கள் புருஷன் என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவார்கள்.
புருஷனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பார்களாம் அப்படின்னு சொன்னால் புருஷனுக்கு கிரீடமாக இருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அது மகிழ்ச்சியாக்கும். அப்போ நம்ம பார்க்கிறோம், இருதயத்துக்கு என்ன வேணும்? கவலையே நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே மனுஷனுக்கு கவலை வரும் பொழுது அதை அவனுக்கு என்ன செய்யுமா? ஒடுக்கும். அவனுடைய சரீரத்தை ஒடுக்கி வியாதியை கொண்டு வரும். ஆகவே அந்த நல் வார்த்தைகளை, நீதிமான் சொல்லக்கூடிய நல் வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே துன்மார்க்கருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடப்போம் என்றால் அதனால் வரக்கூடிய அந்த பாடுகள் நம்மளுடைய கவலையை அதிகரிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீதிமான்கள் நல் காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீதிமானுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆகவே அந்த நீதிமானுடைய பாதையில் தான் நமக்கு ஜீவன் உண்டு. நீதிமொழிகளே நம்ம நல் வார்த்தைகளை கேட்கிற பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மை நன்மையான பாதையிலே நடத்துவார். ஆகவே நீதிமான்களுடைய வார்த்தையை நம்ம கேட்கக்கூடியவர்களாகவும் துன்மார்க்கனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறவர்களாகவும் நாம் வாழ்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கவலையை கொண்டு வரவே மாட்டார், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஜீசஸ். நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 8 மாதமும் கர்த்தர் நம்மை கனிமணி போல பாதுகாத்தாரே. அல்லேலூயா. அவருடைய அன்பு சொல்லி முடியாதது, செயல்கள் சொல்லி முடியாதது. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதம் கடைசி நாளில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏசப்பா ஸ்தோத்திரம். நீரே நடத்துகிற தேவன். அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆண்டவரே அப்பா உயர்த்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நீ நல்லவர், நீர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வாழ்வில் நீர் போதுமானவர் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் போதுமானவர். அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்தி ஆராதிப்போம். யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்ன
என்னாலும் நடத்துவாரே. பாடுங்க, நீங்க பாடுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை, பாடும். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. எந்த கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. 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 அல்லேலூயா, 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 தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த கடைசி வாரத்தில் கடைசி நாளிலும் உம்மை துதித்து பாட உம்மை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். மாதமெல்லாம் ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன், மாதமெல்லாம் கொடுக்க உதவி செய்த தேவன், இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் ஆண்டவரே உமக்கு கொடுக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதி.
பெருக செய்யும். வருகிற மாதத்திலும் நடத்த உண்மையுள்ள தேவன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும்போது கர்த்தர் கண்டு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, உடைய ஊழியத்திற்கு என்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. தகப்பனே, கொடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய கிருபை அவர்களுக்கு தருவீராக. தகப்பனே, உடைய நாமம் இந்த ஆராதனையிலே மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம். உம்முடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் அப்பா. பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், சாட்சியாய் நிறுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம சில வட இந்தியாவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். காஷ்மீரில் நிலச்சரிவு ஏற்பட்டு 40 குடும்பங்கள் மண்ணோடு மண்ணாய் மறைந்து போனார்கள்.
அதில் ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரும் யாருமே தப்பிக்கலை, அதெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படி வட மாநிலங்களில் பாம்பேலெல்லாம் வந்து நிறைய மழை அதிகமாய் பெய்து கொண்டிருக்கிறது, மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஆனால் நம்ம தென் மாவட்டத்தில் தான் மழையே காணும், சூடு தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நிறைய மழை வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய தேசத்திற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். அதனால தான் நம்ம சங்கீதத்தில் பார்க்கணும், ஜெபத்தை கேட்கிறவரே. நாம் கேட்டால் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அதான் ஆண்டவர் கொடுக்காரோ கொடுக்க மாட்டாரோ அந்த மாதிரிலாம் அவிசுவாசம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு நாம் எதையும் ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்றால், நாம் காத்திருப்போம் என்றால், நிச்சயமாக நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் வருகிறது. அந்த தேர்தல்களிலே யாரை நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஆட்சியாளர்களாக வர வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருக்கிறாரோ நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் இந்தியா தேசத்திற்கு ஒரு நல்ல ஆட்சியாளரை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு நம்ம இந்தியா தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை தேவன் நமக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகிய நம்முடைய இந்தியா தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதை மறக்காதீர்கள். ஏனென்றால் இந்தியாவை தேவன் அதிகமாய் நேசித்தார். ஆகவே தான் தன்னுடைய 12 சீடர்களிலே ஒருவை இந்த தேசத்திற்கு அனுப்பி கொடுத்தார் அப்படின்னு சொன்ன அவர் நல்ல தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் ராஜேஸ்வரி வந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அம்மா வந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். தேவி சிஸ்டர் தொடர்ந்து வராங்க, சந்தோஷம். பிரதர் வந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் ஒன்று கூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமும் ஆனது. ஆனாலும் நாமெல்லாம் சகோதர சகோதரிகளாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், செபிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நடந்தேறி கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் அப்படின்னு சொன்னால் என்னது? வெற்றி என்பது பொருள். நமக்குள் அதாவது நம்மில் அநேகருக்கு எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அது நடப்பது இல்லை. சில வேளைகளை நாம் தோல்விகளையும் சந்திக்கிறோம். வெற்றியே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வரும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தோல்விகளையும் சில நேரங்களில் நம்மை சந்திக்கும். ஆனால் அந்த தோல்விகள் நம்மை சந்திக்கிற பொழுது நமக்குள்ளே என்ன வருகிறது? ஒரு சோர்வு வருகிறது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவர் இடத்துல, நம்ம ஜெபம் பண்ணி பார்க்குறோம், என்ன செய்யலை, காரியம் நடக்கலைன்னு சொன்னால் நமக்கு சோர்ந்து போயிடுறோம். என்ன சபைக்கு போய் என்ன புண்ணியம், நான் ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம், ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, வாசிங்க பார்ப்போம், அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கல. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து
அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். போதும். அந்த ஊமைக்கு நம்ம போக வேண்டியில்லை. அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரை நான் தான் சொல்லுவோம், எப்பொழுதும் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வாக்கிய பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை எப்பொழுதும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும். நம்முடைய தொந்தரவு நிமித்தம் என்ன செய்வார் ஆண்டவர், என்ன என் பிள்ளை இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறானே, எதையாவது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்வார். அது நன்மையான காரியங்களாக இருந்தால் செய்வார், ஆனால் தீமையான காரியங்களாக இருந்தால் செய்ய மாட்டார். அதனால் பாருங்க, அப்போ நல்ல ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அப்போ தோல்விகளை நாம் சந்திக்கிற பொழுது நமக்குள்ள சோர்வு வருந்து விடுகிறது. அப்போ வெற்றின்னு சொன்னால் அதற்கு முன்பாக என்ன தெரியுமா, வெற்றி வரும்னு சொன்னால் போராட்டம் என்ற ஒன்று உண்டு. வெற்றி உடனே வந்துடாது, போராடணும். போராடணும்னா தான் வெற்றி. ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும், என்ன வேகமாக ஓடணும், அப்போ தான் வெற்றி. நீ மாட்டுக்கு மெதுவாக நடந்துட்டு போனால் எப்படி வெற்றி வரும், ஒன்றும் வராது. அதனால் வெற்றி நமக்கு வேணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நாம் என்ன, சில போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டும். அது பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிறாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா போராடுகிறார்கள். அப்படின்னா பரீட்சை எழுதல பிள்ளைகள், மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, பரீட்சையில் வெற்றி பெறணும்னு போராடுறாங்க. கண்ணுக்கு தெரியாத சின்ன தொற்று நோய்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது இப்பொழுது. முன்னாடி நம்ம கொரோனாவில் இருந்தோம், அதெல்லாம் மீண்டு வந்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷ ஜுரம் கேரளாவில் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய என்ன செய்கிறாங்க, வண்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு மருந்தடித்து அப்படி தான் அனுப்புகிறாங்க. அதனால் பாருங்கள், இப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுக்கு வியாதிகள் வந்து கொண்டே, புது புது வியாதிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதிலிருந்து எப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும் என்று உலகம் முழுவதும் மக்கள் என்ன செய்கிறாங்க, ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதே. கொரோனா வந்தது, அதே 2 வருஷம் வெளியே போக முடியாத சூழ்நிலை, எங்கேயுமே எதையும் செய்ய முடியல, எல்லாமே முடங்கி போய்விட்டது. எவ்வளோ மக்கள் என்ன செஞ்சாங்க, இருக்கிற பொருளெல்லாம் விற்று சாப்பிட்டாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் அனுபவித்தார்கள். அது ஒரு வழியாக கடந்து போனாலும் மறுபடியும் என்ன வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க, விஷ ஜுரம் வந்துடுச்சு. அதுக்கு பேர் என்னமோ சொல்லிக்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அந்த விஷ ஜுரம் என்ன கேரளாவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ நாம் என்ன செய்யணும், இதிலிருந்து எப்பொழுதுதான் நம்ம விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி உலகமே என்ன செய்யுது, எதிர்பார்க்கிறது. அப்போ பல வழிகளை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க தான். இந்த விஷ ஜுரங்கள் நம்முடைய பாண்டிச்சேரிக்கோ இல்லை தமிழ்நாட்டிற்கோ வரக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, நிறைய காரியங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட். ஆகவே நாம் என்ன நினைக்கிறோம், இவைகளிலிருந்து நாம் வெற்றி கிடைக்கணும், ஜெயம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் நிச்சயமாக இருக்கும். இந்த போராட்டத்தை நாம் சந்தித்து தான் தர வேண்டும். அப்படி சந்திக்கும் பொழுது போகிற வேளையில் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு தேவன் ஜெயத்தை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. அந்த நாட்களிலே யுத்தத்திலே குதிரைகளை அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஏன் குதிரைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இங்கே நம்ம பார்க்கிறோம், சாலமோன் எழுதியிருக்கிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொன்னால், இந்த குதிரை மிகுந்த என்ன செய்யும், வீரமும் விவேகமும் தைரியமும் கொண்டது குதிரை. குதிரையினுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னால், வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. ஆகவே தான் யுத்தத்திற்கு அந்த நாட்களிலே என்ன செய்வாங்க, குதிரைகளை பயன்படுத்துவார்கள். யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தப்படும் குதிரை என்ன செய்யணும், சரியாக ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் இருக்குது. குதிரையை உடனே கொண்டு நிறுத்திட முடியாது. போர்க்களத்தில் குதிரையை கொண்டு உடனே நிறுத்த முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், ட்ரைனிங் கொடுக்கணும். ஆகவே குதிரை சரியானபடி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறாரு, அப்போ தான் நமக்கு யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறார். அதோடு நிறுத்தல, குதிரை அவசியமானது தான், ஆனால் வெற்றிக்கு பேருதியாக இருக்கக்கூடியதான் உண்மைதான். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அந்த குதிரை மீது அல்ல, ஜெயம் கொடுக்கக்கூடிய தேவன் மீது வைக்க வேண்டும். குதிரை மேலே வைக்கக்கூடாது நம்முடைய விசுவாசத்தை,
தேவன் மேலே வைக்க வேண்டும். அதான் சாலமோன் மிக அழகாக சொல்லுகிறார். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். வாசி. யெகோவா நிசி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு யெகோவா நிசினா என்ன அர்த்தம்? வெற்றி தருகிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை தான் நம்ம பாடுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி அப்படின்னு பேர் வச்சார். அந்த பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். யெகோவா நிசின்னு சொன்னா வெற்றி நமக்கு அப்படின்னு அர்த்தம். ஆகவே நாம் சந்திக்கும் எல்லா போராட்டங்களிலும் நம்முடைய முயற்சி, நம்முடைய ஞானம் ஆகியவற்றை காட்டிலும் நமக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம போராட்டத்தை சந்திக்கிற பொழுது நம்முடைய முயற்சியினால நம்ம அந்த வெற்றி பெற முடியும், நம்முடைய ஞானத்தினால இவைகளையெல்லாம் நம்ம கடந்து போக முடியும் என்று சொல்லி நாம இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கணும். அதான் முக்கியம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு? நமக்காக யுத்தம் செய்கிறவர். நமக்காக நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே நம்ம யார் என்ன செய்ய முடியாது? எதுவும் செய்ய முடியாது. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கண்மணிகள். நீங்களும் நானும் யாரு? ஆண்டவருடைய கண்மணிகள். ஒருவன் என் கண்மணியை தொட்டால் தேவன் என்ன செய்வாரு? சும்மா இருக்க மாட்டார். அதனால கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு யாரு? தேவன். தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம யாரும் தொட முடியாது. அப்படி தொட்டால் அவன் தொலைந்து போவான். நாம என்ன செய்வோம்? நாம நிலைத்து நிற்போம். அது ரொம்ப முக்கியம். பாரு, அப்ப நம்முடைய முயற்சி, நம்முடைய போராட்டம், அப்படியெல்லாம் நம்முடைய ஞானம், அதை எல்லாவற்றிலும் விட நம்ம கர்த்தர் மேல் என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போ இந்த வேதத்தில் யுத்தம் என்றாலே நமக்கு முதல் வருவது என்னன்னு நமக்கு தெரியும். கோலியாத் நமக்கு தெரியும். தாவீது கோலியாத்தோடு செய்த யுத்தம். அவன் தான் யுத்தம் செய்கிறான். இந்த யுத்தத்தில் தாவீது ஒரே ஒரு குழாங்கலினாலே கோலியாத்தை கொன்றான். ஒரே ஒரு அந்த குழாங்கல், அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழாங்கல் இருக்கும், ஆற்றுகளில் இருக்கும். ஆற்றுல தான் இருக்கும், கடலெல்லாம் அவ்வளோ இருக்காது, ஆறுகளிலே இருக்கும் அந்த குழாங்கல். அப்போ கோலியாத்தை ஒரு குழாங்கலினால் என்ன செஞ்சான்? கொன்றான் என்று அநேகர் சொல்வதை நாம் சிறு வயது முதல் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னணியில் இருக்கும் காரியங்கள் ஆச்சரியமாயிருக்கும். தாவீதினுடைய வெற்றிக்கு ஒரு 3 காரணங்கள் இருந்தது. அந்த 3 காரணங்களை மாத்திரம்தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். தாவீது வெற்றி அடைந்ததற்கு ஒரு 3 காரியங்கள் இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் நம்ம சுருக்கமாக வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவைகள் நிமித்தமும் ஒருவருடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய திருப்பவாசி நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். போதும், நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். தாவீதை கவனியுங்கள். பெலிஸ்தியனாகிய கோலியாத் ஏறக்குறைய 10 அடி உயரமுள்ளவனாயிருந்தான். கோலியாத்து 10 அடி உயரம். அவன் அணிந்திருந்த கவசங்கள், அவன் கையில் வைத்திருந்த ஈட்டி எல்லாம் 100 கிலோ எடை உள்ளது. 100 கிலோ எடை உள்ளதாக இருந்தது. அப்போ முழு இஸ்ரவேல் மக்களும் 7.5 அடி உயரமாயிருந்த ராஜாவாகிய சவுலும் கூட கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கினான். அப்போ சவுல் எவ்வளோ அடி? 7.5 அடி உயரம். சவுல் ரொம்ப உயரம். தாவீதை விட உயரமானவன் சவுல் தான். ஆனால் சவுலை விட உயரமானவன் யாரு? கோலியாத். அவனுக்கு ஏறக்குறைய 10 அடி. அப்போ பாருங்க, இப்போ கோலியாத்தை கண்டு சவுல் ராஜா கூட கோலியாத்தை கண்டு என்ன செஞ்சான்? பயந்து நடுங்கினான். அவன் கூட நடுங்கினான் சவுல் ராஜா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சாதாரணமாக
தாவீது ஒன்றும் பெரிய யுத்தத்தில் பெரிய போய் பயிற்சியெல்லாம் எடுக்கலை. அவன் ஆடுகளுக்கு பின்னே அலைந்து திரிந்தவன் தான். அவனுக்கு என்ன தெரியும், 2 கோல் வச்சிருப்பான், அவ்வளோதான். ஆனால் ஆடுகளுக்கு பின்னே போயிருந்தாலும் ஆண்டவரை அவன் மறந்ததே கிடையாது. ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் தாவீது. அதனால தான் சங்கீதம் 34:1 வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். பாருங்க, இது தாவீது சொன்னது, எப்பொழுது என் துதி வாயில் இருக்கும். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் அவனுடைய வாயில எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாடக்கூடியவனாய் துதிக்கக்கூடியவனாய் இருந்தான். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனை படிப்படியாக உயர்த்தினார். அவர் படிப்படியாக உயர்த்தினார், அரியணையிலே உட்கார வைத்தார். நம்முடைய ஆண்டவர் ஆடு மேய்க்கிறவனை கொண்டு அரியணையில உட்கார வைத்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா பாருங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நாமெல்லாம் இருக்கிற நிலையிலே இருக்கிறோம்னா, அப்படி இருக்கிற நிலையில இருந்து கொண்டு என்ன செய்யணும், தேவனை நாம நேசிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை குறித்து நம்ம பாட வேண்டும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆகவே நாம் எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்துடுவார். அவர் இறங்கி வந்துடுவார், வந்து நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் எண்ணாம் 24:1 வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். இப்போ ஆண்டவருக்கு பிரியது நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஆனால் நாம் என்ன செய்யணும், நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். அப்போ சாதாரணமான ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாயிருந்தான் யாரு, தாவீது. அவன் போய் சொல்றான் சவுலை பார்த்து, நான் போய் இந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவேன் என்று தைரியமாக சொன்னான். சின்னவன் தான், ஆனால் அவனுக்குள்ள இருந்த தைரியம், நான் போய் என்ன செய்வேன், அந்த பெலிஸ்தனை கொன்று போடுவேன் என்று சொன்னான். அவன் எப்படி கூற முடிஞ்சது, அவனால இந்த வார்த்தைகளை எப்படி அவனால் சொல்ல முடிஞ்சது? சவுல் ராஜாவே பயந்து போய் கிடக்கிறான். 10 அடி உயரம், 100 கிலோ எடையுள்ள அந்த ஈட்டி அந்த கேடை எல்லாம் வச்சிருக்கிறான், யாரும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அவனே பயப்படுறான். ஆனால் தாவீது இப்படி சொல்றானே, எப்படி நான் போய் அந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக சொல்றான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நன்றாக நாம் அறிஞ்சு, அதாவது முதல்ல தாவீது நான் யார் என்பதை நன்றாக அறிந்திருந்தான், தன்னை குறித்து அறிந்திருந்தான். நான் யாரு, அப்படி நீங்கள்லாம் யாரு, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா தான் நமக்கு ஒரு தைரியம் வரும். அதை மாதிரி தாவீது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நான் அவன் சொல்லுவான், நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் யாரு, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாக வேண்டும் என்று கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டவன். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், தோல்வியை நான் சந்திக்கவே மாட்டேன். எவ்வளவு பெரிய போராட்டம் எனக்கு முன்பாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதன் என்னை எதிர்த்து வந்தாலும் அதில் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன், இந்த யுத்தத்தை செய்ய என்னால் முடியும் என்று சொன்னான் அவன். பாருங்க, அப்படி நம்பிக்கை உள்ள வார்த்தை. நாம் அப்படித்தான் சொல்லணும். நாமெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும், நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது, நம்ம யாருக்கு எதுவும் பணிந்து போக வேண்டிய அவசியமே நமக்கு இல்லவே இல்லை. நாம் அப்படி சொல்லணும். அப்ப தாவீது தன்னை குறித்தவன் அறிந்து வைத்திருந்தான், நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் கர்த்தருடைய பிள்ளை. அது மாத்திரமல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாக வேண்டும் என்று கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டவன். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், தோல்வியை நான் சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு. எவ்வளவு பெரிய போராட்டம் எனக்கு முன்பாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷன் எதிர்த்து வந்தாலும் நான் என்ன செய்வேன், வெற்றி பெறுவேன், இந்த யுத்தத்தை செய்ய என்னால் முடியும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்பதை விசுவாசித்தான். அதான் முக்கியம், விசுவாசித்தான், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான்லாம் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன், அவருடைய பிள்ளை. எனக்காக கர்த்தர் என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நான் ஒரு நாளும் தோல்வியை சந்திக்கவே மாட்டேன். நாம் எல்லாம் வெற்றியின் பிள்ளைகள், நம்ம தோல்வியின் பிள்ளைகள் அல்ல. தோல்வியின் பிள்ளை, தோல்வி யாரு, சாத்தான் தான் தோர்ந்து போனான். ஆனால் நம்ம வெற்றியின் பிள்ளைகள். ஆகவே கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்பதை விசுவாசித்தான். எனவே அவன் கோலியாத்தை தைரியமாக சந்தித்தான், வெற்றி பெற்றான். அப்ப நாமும் இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்களை ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறோம், சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். சில வேளைகளிலே நம்ம சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட வேளைகளிலே தாவீது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் யார் என்பதை நினைத்து தைரியத்தோடு முன்னேற வேண்டும். தாவீதை போல நான் யார் என்பதை அறிந்திருக்கிறோமா, நான் யாரு அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோமா? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்து வெற்றி சிறந்தால்
வெற்றி சிறந்தவரானார். எதற்காக? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே, போராட்டங்களை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர். ஆகவே நம்ம போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகவே கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண வேண்டும். அதான் முக்கியம் நமக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் ஒரு நாளும் தோல்வியை சந்திக்க மாட்டேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் என் வலது வாரிசத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார், நான் தனிமையானவன் அல்ல, ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறார், என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அதனால என்னுடைய காரியத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நாம போராட்டங்கள் வந்தாலும் அவையெல்லாம் என்ன செய்வோம்? நம்ம அந்த போராட்டங்களை சந்திப்போம், தைரியமாய் சந்திப்போம், வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:33 வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். போதும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொன்னார். இப்போ பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் நமக்கு உபத்திரம் ஒன்றும் வராது அப்படிலாம் சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. உபத்திரம் எல்லாத்துக்கும் வரும். உலக மனிதனுக்கு வருகிறது, நமக்கும் வரும். நமக்கெல்லாம் வராது, நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. உபத்திரம் நமக்கும் உண்டு. ஆனாலும் அவர் சொல்றாரு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உபத்திரங்களை எல்லாம் நம்ம கடந்து போக முடியும். அதை நாம் என்ன செய்ய முடியும்? அதை கடந்து போக முடியும். உபத்திரங்களை கடந்து போக முடியும். ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர். அதனால உபத்திரம் இருந்தாலும் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரே, அதனால் நாம் எதை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாவீது அறிந்திருந்தான். முதலாவது தாவீது பார்க்கிறோம், தன்னை யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாவீது அறிந்திருந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறார். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 குழாங்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தண்டையிலே போனான். கோலியாத்துக்கு யுத்தத்திற்கு புறப்பட்ட தாவீதுக்கு என்ன சொல்ற? ராஜாவாகிய சவுல் கூப்பிட்டு சொல்றாரு, தன்னுடைய யுத்த கவசத்தை தரிப்பித்தான். எப்பா, தாவீது என்ன சின்ன பையன், ஆனால் என்ன அவன் எவ்வளோ பெரிய ஆளு, நீ யுத்தத்துக்கு போறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செஞ்சானா? தாவீதுக்கு அந்த யுத்த கவசங்களை எல்லாம் தரிப்பித்தான். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு போட்டு போகிற அந்த இதெல்லாம் அந்த யுத்தத்திற்கு போகக்கூடிய அந்த ஆயுதங்கள் அதெல்லாம் போட்டு பார்த்தவனால் நடந்து பார்க்குறான், நடக்க முடியல அவனால். இதுவே பெரிய அவனுக்கு பாரமாகி போச்சு. போட்ட அந்த உடுப்பு கிடுப்பெல்லாம் போட்டுக்கிறதுக்கு பெரிய பாரமாகி போச்சு. அதனால் என்ன செய்ய முடியல அவனால், அவனுக்கு பழக்கம் இல்லை. அதை கொண்டு போய் யுத்தத்திற்கு போக என்ன செய்யலை, விருப்பமும் இல்லை. என்ன செஞ்சான் தாவீது? அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டான். பெரிய கோலியாத்தை விழுத்த தன் கையில் என்ன செய்யறான்? ஒரு தடியும் குழாங்கற்கள் அடைப்பையும் கவன் ஆகியவற்றை பிடித்து கொண்டு யுத்தத்திற்கு சென்றான். ஒன்றும் போய் செய்யல. ஒரு தடி எடுத்துக்கிட்டான், கவன்ல என்ன செஞ்சான்? குழாங்கலை ஒரு குழாங்கல் எடுத்து போட்டுக்கிட்டு சண்டைக்கு போறான். பாருங்க, அப்ப பிடித்து கொண்டு சென்றான். ஈட்டியோடும் கேடகத்தோடும் யுத்த கவசத்தோடும் மிகவும் உயரமும் பருமனுமாயிருக்கும் கோலியாத்தை தாவீது சாதாரண ஆயுதங்களோடு கூட சந்தித்தான். சாதாரண ஆயுதம், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு தடி, அந்த கவன்ல கல்லு, அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தான் ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் இவ்வாறே கொன்றேன் சொல்றான் அவன். தாவீதெல்லாம் சொல்லும்பொழுது நிறைய அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா நமக்கு டைம் இருக்காது.
சுருக்கமாக நம்ம பார்க்கும் பொழுது, அவன் ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் இவ்வாறே கொன்றேன் அப்படின்னு சொன்ன, இவனையும் அப்படியே கொல்லுவேன் என்று கூறினான். பாருங்க, ஒரே குழாங்கலிலே தாவீதுக்கு வெற்றி கிடைத்ததை நாம் அறிய முடியும். ஒரே குழாங்கல் தான். ஒரு குழாங்கலிலே அவ்வளவு பெரிய 10 அடி உள்ள மனுஷனை கோலியாத்தை என்ன செஞ்சான்? வீழ்த்தினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்ப தாவீதுக்கு வெற்றி கிடைத்ததை நாம் அறிவோம். ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நிகழும் இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் மிக மிக முக்கியமானது. நம்மிடம் இது இல்லையே அது இல்லை என்று கலங்க வேண்டியதே இல்லை. உங்களிடத்தில் உள்ளதை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் அதை தான் சொல்லுறார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யுங்க? தவற விடாதீங்க. புதிய யுக்திகளை நீங்க கையாளுங்க, திட்டமிடுங்கள், முயற்சி செய்யுங்கள். இந்த யுத்தம் தன்னை ராஜாவாக மாற்றும் என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தான். இந்த யுத்தம் தன்னை என்ன செய்வாரு? ராஜாவாக என்னை உயர்த்தும் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். ஆகவே தாவீதை போல நாம் என்ன செய்யணும்? சூழ்நிலைக்கேற்ப காரியங்களை ஜெபத்தோடு கூட திட்டமிட வேண்டும். ரொம்ப அது முக்கியம். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபத்தோடு கூட சில காரியங்களை நாம திட்டமிடுகிற பொழுதுதான் தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த கோலியாத்தினோட குழாங்கல்லை எடுத்து வீசிய போது அது என்ன செஞ்சதாம்? வேகமாய் போய் அவருடைய நெற்றியிலே அடித்தது. நெற்றியில் அடிச்சோன்னு எப்படி விழுந்திருக்கணும்? இப்படி தான் விழுந்திருக்கணும். ஆனால் அவன் அப்படி விழலை, இப்படி விழுந்தான். குப்புற விழுந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் படிக்கும்போது தெரியும். சரி, அப்போ தாவீது முதலாவது தன்னை யார் என்று அவன் அறிந்திருந்தான். இரண்டாவது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தாவீது அறிந்திருந்தான். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். முதலாவது வாசிக்கிறோம், தன்னைத்தான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்திருந்தான். இரண்டாவது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். மூன்றாவதாக தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். தன்னை உருவாக்கி, அதை வாசிக்கலாமே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். தன்னை உருவாக்கி அழைத்து அபிஷேகம் செய்த தேவன் யார் என்பதை தாவீது மிக நன்றாக அறிந்திருந்தான். நம்ம தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போதான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த தாவீது தன்னை உருவாக்கி அழைத்து அபிஷேகம் செய்த தேவன் யார் என்பதை அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். தாவீது தனக்கு முன்பாக இருக்கும் கோலியாத்தை பார்க்கும் பொழுது தாவீது இவ்வாறு நினைத்திருக்கக்கூடும், உன்னிடம் உயரம் இருக்கலாம், நல்ல பருமன் இருக்கலாம், யுத்த ஆயுதங்கள் இருக்கலாம், உனக்கு பின்பாக ஒரு பெரிய படையே கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு பின்பாக என்னுடைய ஆண்டவர் இரட்சகர் இருக்கிறார். அவர் பட்டத்தையும் ஈட்டியையும் கொண்டு வெற்றி தருகிறவர் அல்ல, ஒரே கல்லிலே வெற்றி தருகிற தேவனன் என்பதை எண்ணியே நான் கர்த்தருடைய நாமத்தில் உன்னுடன் வருகிறேன் என்று சவால் விடுவதை பார்க்க முடியும். நான் இதெல்லாம் வரலப்பா, ஈட்டியோடும் வரல, நான் பட்டயத்தோடும் வரல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சவால் விடுகிறதை நாம் அந்த பார்க்கிறோம். அப்ப நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? அப்படியானால் சூழ்நிலைகளை கண்டு நாம கலங்கக்கூடாது. சூழ்நிலைகளை விட, நம்முடைய பிரச்சனையை விட நம்முடைய கர்த்தர் பெரியவர் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். என் சூழ்நிலையோ என் பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லைப்பா, கர்த்தர் அதை விட எல்லாம் பெரியவர் என்பதை நாம அறிந்திருக்க வேண்டும். அதனால் அப்படி அறிந்திருக்கோமானால் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, என்ன நிகழ்ந்தாலும் சரி, இயேசு என்னோடு கூட இருக்கிறார்
அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவரே என்னோடு இருந்து யுத்தத்தை செய்து எனக்கு வெற்றி தருவார் என்பதை நாம் என்ன செய்யணும்? நம்பணும். அவ்வளோதான் முக்கியம். நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக, நான் கர்த்தரிடத்துல சொல்லிட்டேன், கர்த்தர் எனக்காக எழும்புவார். அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் எழும்பி எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொண்டு வருவார் என்பதை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப தாவீது கோலியாத் யுத்தத்தின் முடிவை சற்று சிந்தித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்களேன். கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தினுடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தலையிலே முகம் குப்புற விழுந்தான். பாருங்க, தன்னுடைய அடைப்பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து கோலியாத்தை நோக்கி தாவீது எறிந்த பொழுது அந்த கல் சரியாக எங்கே போய் பதிந்தது? கோலியாத்தினுடைய நெற்றியிலே போய் பதிந்தது. தாவீது கல்லை வீசின பொழுது குறித்தப்பாமல் அதிக வேகத்தோடு கோலியாத்தின் நெற்றியில் யார் தேவனே பதிய செய்தார். பாருங்க, தேவன் அவனோடு குறிந்து இருந்ததுனால அவன் சும்மா என்ன செஞ்சான்? கல்லை எடுத்து எரிஞ்சான். அந்த கல் வேகமாக போவதற்கும் அந்த கோலியாத்தினுடைய நெத்தியிலே பதிவதற்கும் யார் செஞ்சது அந்த வேலையை? கர்த்தர் தான் செய்தார். அப்போ அந்த கல் நெற்றியில் பட்ட வேகத்தில் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? மல்லாக்கா விழுந்திருக்கணும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தத்தை கர்த்தரே முன்னின்று நடத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே முன்னிருந்து யுத்தத்தை நடத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கோலியாத்து விழுந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதினுடைய குழாங்களிலே கோலியாத்தை விழித்தடையவில்லை, மாறாக கர்த்தர் யுத்தம் செய்ததினாலே கோலியாத் மரணமடைந்தான். சும்மா ஒரு கைதான் அவனுக்கு, சும்மா எடுத்து பயன்படுத்தினார், அவ்வளவுதான். கர்த்தர் அவனை கொண்டுதான் செய்தார். ஆனா செய்தது கர்த்தர். ஆனா அவன் எழுந்து என்ன செஞ்சான்? கர்த்தருக்காக செய்தான். அதனால நாம் இந்த உலகத்தில் யாரு அப்படின்னா, வெற்றி உள்ளவர்களாக வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உண்டாக்கின இரட்சகரை நாம அறிந்திருக்க வேண்டும். இதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சாராம்சம். இதுதான், நான் யார் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கணும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாமும் அறிந்திருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உண்டாக்கின இரட்சகரை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமே உண்டு. ஆகவே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். ஆனால் நம்மை யார் என்று அறிந்து கொள்ளுவோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது, ஜெயந்தான் நமக்கு. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெயத்தின் பிள்ளைகள் நாம் எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன்,
நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நம் நோக்கமும் நம்பிக்கையும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள அருளோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொடுவீராக. பரலோகத்தின் வல்லமை ஆண்டவரை இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பது ஒன்று இல்லை ஆண்டவரே. வெற்றியின் பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே நீர் அவர்களோடு இருந்து அவருடைய காரியத்தை ஆண்டவரே நீ ஜெயமாயும் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய வலது பாரிசத்திலே எப்பொழுதும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தேவன் ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு நடந்து வருகிறவர், எங்களோடு எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி கொடுத்து எங்களை வழிநடத்துகிற தேவன் நீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த தீங்குகளை தொடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளவனை பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானம் சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.